அரசிகிட்ட பாண்டியன் எல்லாத்தையும் குடுத்து கணக்கெல்லாம் பார்த்துட்டுருக்காங்க. அப்ப பார்த்துட்டு, "என்னப்பா எப்பவும் வர வருமானத்த விட பாதி கூட இல்லையேப்பா! ரொம்ப கம்மியா இருக்குதேப்பா! ஏன்ப்பா இவ்ளோ இன்னைக்கு டல்லா இருக்குது வியாபாரம்?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல அது வந்து" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே கோமதி சொல்றாங்க, "அது எப்படி நல்லாருக்கும்? அதான் எதுத்த மாரியே அவன் கடை போட்டு உட்காந்துருக்கான்ல. அப்ப இங்க வர கஸ்டமர்லாம் பாதி பேர் அங்க போவாதுன்னு செய்யத்தானே செய்வாங்க." அப்படிங்கிற மாரி கோமதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் வந்து அரசி வந்து மறுபடியும் கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்குறப்போ, "என்னப்பா ரூ. 10,000 ஷார்டேஜ் ஆகுதேப்பா! ரூ. 10,000 வர வச்சிருக்குது. யாரோ குடுத்துருக்காங்க, கிளையண்ட் குடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப மளிகை சாமான் வாங்குனதுக்கு. ஆனா, இதுல வந்து ரூ. 10,000 வந்து வரலையேப்பா பணம் அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா சொல்ற? நல்லா எண்ணி பாரு அப்படின்னு சொல்றாங்க. எண்ணி பார்க்குறாங்க. அப்பா ரூ. 1 ரூ. 2 இல்லப்பா ரூ. 10,000ப்பா. நல்லா பொய்யா சொல்றாங்க. இந்தாங்க நீங்களே எண்ணி பாருங்க. இந்த கணக்கையும் பாருங்க அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. பார்த்துட்டு ஆமா இதெல்லாம் அந்த சல்லி பயலோட வேலையா தான் இருக்கும். கடை ஆரம்பிக்கிறேங்கிற பேர்ல வந்துட்டு அன்னைக்கு 1100 காணோம். இன்னைக்கு ரூ. 10,000 காணோம். இன்னும் கணக்கு பார்க்க பார்க்க தான் தெரியும் எவ்வளோ பணத்த வந்துட்டு எல்லாத்துலேருந்து வாங்கிட்டு போயிருக்காங்கிறத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வேகமா வந்துட்டு வெளியில போறாரு. அப்ப பின்னாடியே சரவணன் இதெல்லாம் இந்த மயிலோடைய அப்பாவோடைய வேலையா தான் இருக்கும். தேவையில்லாம மாமா போய் திட்ட போறாரே! பிரச்சனை பெருசாக போகுதுன்னு சொல்லிட்டு, பின்னாடியே சரவணன் வந்துட்டு, அப்பா, அப்பா, அப்பான்னு சொல்லிட்டு கூப்பிட்டே போறாரு. "டேய் நீ கொஞ்சம் அமைதியா இருடா! சண்டை வரக்கூடாதுன்னு எத்தன நாள் தான் அமைதியா இருந்துட்டு இருக்க முடியும்? டேய் வெளில வாடா!" அப்படின்னு சொல்லிட்டு பழனிய கூப்பிடுறாங்க. அப்ப வெளில வந்து பழனியும் வராங்க. "என்னாச்சுங்க மச்சான்?" அப்படின்னு சொல்றாங்க. "டேய் இந்த மாமா மச்சாங்க உறவு கொண்டாடுற வேலையில நிறுத்திக்கோ. அன்னைக்கே இப்படியெல்லாம் பேசாதன்னு சொல்லிட்டேன்ல" அப்படின்னு சொல்றாங்க. "சரி சொல்லுங்க என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஏன்டா என் கடையிலேருந்து போறதுன்னு முடிவாயிருச்சு. அதான் சதி பண்ணி ஏத்த மாரியே கடைய போட்டு உட்காந்துட்டேன். என் வியாபாரம் பாதிக்கிற மாரி. இப்ப பாரு அதையெல்லாம் பார்த்து நான் பயந்து போயிருவேன்லாம் நெனச்சிராத. அதெல்லாம் இருக்கட்டும். என் பணத்த வந்து எதுக்குடா ரூ. 10,000 தூக்கிட்டு போன? ஃபர்ஸ்ட்டு அந்த பணத்த எடுத்து வைடா" அப்படின்னு சொல்றாங்க. "எந்த பணம்? எனக்கு ஒண்ணும் புரியலையே" அப்படின்னு சொல்றாங்க. "அதானே ஒரு தடவ, 2 தடவ பணத்த திருடி இருந்தா எந்த பணம்னு தெரியும். நீ தான் வந்து வருஷ கணக்குல பணத்த திருடிட்டே இருக்கிறியே. அப்புறம் எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்துட்டு சுகன்யாவுக்கு செமையா கோவம் வருது. "இங்க பாருங்க நான் தேவையில்லாம அவர் மேல வந்து நீங்க குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏற்கனவே வந்துட்டு வீட்ல ஒரு தடவ 1500 காணோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட இதே இல்லாம எல்லாத்துக்கும் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்துனீங்க. அதையவே அவர்னால தாங்கிக்க முடியல. 2, 3 நாளா சொல்லிட்டு ரொம்ப புலம்பிட்டு இருந்தாரு. இப்ப நீங்க மீண்டும் வந்து இப்ப வந்து பணத்த காணோம்னு சொல்லி வந்து கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏன் கடையில இவரு தான் வேலை செய்றாரா? உங்க பையன் வேலை செய்யலையா? நீங்க இல்லையா? இல்ல நீங்க கூட மறந்த வாக்குல வேற ஏதாவது எடுத்துட்டு போயிருந்துருக்கலாம்ல? ஏன் உங்க மருமக புள்ள இருக்கிறா? அது மட்டும் இல்லாம உங்க சம்மந்தி இருக்கிறாரு. இத்தனை பேர்த்தையும் விட்டுட்டு இவர் மட்டும் தான் திருடுவாருன்னு சொல்லிட்டு ஏதாவது பூத கண்ணாடி வச்சு பார்த்தீங்களா என்ன? இவர பார்த்தா உங்களுக்கு திருட்டு பையன் மாரி தெரியுதா? அப்படி ஒரு திருடுற மாரி இருந்தா அப்புறம் எதுக்கு இத்தனை வருஷமா கூட வச்சிருந்தீங்க? இப்ப கடை ஆரம்பிச்சது கூட வந்துட்டு சந்தோஷமா போயிட்டு வான்னு அனுப்பி வைக்க வேண்டியதானே? அத விட்டுட்டு எதுக்கு பொறுக்காம வந்து பொழுதன்னைக்கும் இப்போ பையன் மாத்தி அப்பா, அப்பா மாத்தி பையன், இங்க வந்து உங்க ம அத்தாச்சி எல்லாருமே வந்து வரிசையா வந்து எல்லாம் சண்டை போட்டுட்டே இருக்கிறீங்க. ஏன் இவரு வந்து தனியா போய் கடை ஆரம்பிக்கவே கூடாதா? எப்பவுமே கைய கட்டி உங்ககிட்ட வந்துட்டு கூனி குருவி நின்னுட்டு 5க்கும் 10க்கும் வந்துட்டு அல்லலப்பட சொல்றீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "சுகன்யா பார்த்து பேசு" அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு உடனே வந்து கோமதி சொல்றாங்க. "போதும் அத்தாச்சி, இவரு இத்தன நாளா வந்துட்டு அக்கா, அக்காங்கிற பேர்ல நீங்க அடிமையா நடத்துனதெல்லாம் போதும். இனிமேலாவது தனியா இருக்கட்டும்னு வந்துட்டாருல்ல. அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப வந்துட்டு ஏதோ ஒரு வம்பு ஏதோ ஒண்ணு சொல்லி வம்பிழுத்துட்டே இருக்கீங்க. ஒண்ணா கடைக்கு வந்து வம்பிழுக்கிறீங்க. இல்ல ஏதாவது வீட்டுக்கே வந்தாலும் நிம்மதியா மனுஷன் இருக்க விட மாட்டேங்கிறீங்க. வம்பிழுத்துட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இங்க பாரு தேவையில்லாம சுகன்யா நீ ஓவரா பேசிட்டு இருக்கிற. அவர் தான் வந்து பணத்த காணோம்னு வந்து கேட்கிறாருல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "ஏங்க பணத்த உங்க வீட்டு பணத்த காணோம்னா நீங்க உங்க வீட்டு ஆளுகள போய் கேளுங்க. அத விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் இவர்ட்ட வந்து கேட்கிறீங்க. இவர் பணம் எடுத்தாரு நீங்க பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற பழனி சொல்றாங்க. "சோனியா கொஞ்சம் அமைதியா இரு" அப்படின்னு சொல்லிட்டு, "இங்க பாருங்க மச்சான் தேவையில்லாம நீங்க மறுபடியும் திருட்டு பட்டம் கட்டிட்டு இருக்காதீங்க. நான் தான் உங்களுடைய உறவு வேண்டானே நீங்க வேண்டான்னு சொன்னீங்க. தள்ளி என்னை போன்னு சொன்னீங்க. நான் என்ன ஏதுன்னு கூட வந்து ஒண்ணுமே பேசாம அப்படியே வந்துட்டேன்ல கட்டின துணியோட. இவன் வந்துட்டு ரூ. 10,000 காணோம், அத காணோம், இத காணோம்னு சொல்லி என்னை கேட்டா என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படி திருட மாரியே தெரியுதா? சுகன்யா கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? நான் என்ன பணத்த திருடிட்டா உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்டா டேய்! ஒழுங்கா உண்மைய சொல்லு. கூடவே இருந்து கடைய இப்படியே ஆரம்பிச்சு வரணும்னு நெனச்சவன், என் கடையிலேருந்து பணம் எடுத்திருக்க மாட்டியாடா? ஒழுங்கா பணத்த குடு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற சக்திவேல் வெளில வராரு. வெளில வந்துட்டு, "என்னடா 10,000 தானே குடுத்துருடா" அப்படின்னு சொல்லி குடுக்குறாரு. இத வாங்கி உடனே வந்து குடுக்கலான்ட்டு வந்துட்டு சுகன்யா வாங்குறாங்க. இத பார்த்துட்டு சுகன்யா கொஞ்சம் திரும்ப பணத்த அண்ணங்கிட்டயே குடு அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் ரூ. 10,000 பணத்த எடுத்து அப்படியெல்லாம் எடுத்து என் கடை பணத்த எடுத்து நீ கடை வைக்கணும்னு நெனப்பா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பாண்டியன் கேட்குறாங்க. உடனே சக்திவேல் வந்துட்டு, "டேய் போய் போய் இந்த ரூ. 10,000 போய் ஏன்டா சாத்த முடுக்குற தேவையில்லாம? அவனுங்க தான் சல்லி பணம் பயலுக 5க்கும் 10க்கும் அல்லோலப்பட்டுக்கிறாங்க. நம்மலாம் அப்படியாடா? 10,000 தான்டா குடுத்து விட்றா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "அண்ணா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த ரூ. 10,000 குடுத்தோம்னா நான் என்னமோ திருடுனது கன்ஃபார்ம் ஆன மாரி ஆயிரும். நான் அந்த பணத்த எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க ரூ. 10,000 குடுன்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்?" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. பழனி பேசுறத பார்த்துட்டு, "ஏன்டா இம்புட்டு நாள் பதுங்கி பதுங்கி ஒண்ணுமே தெரியாத மாரி இருந்த. இப்ப என்ன பேச்சு பேசுற நீ?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இப்போ நீங்களும் மச்சானும் தான் வந்துட்டு என் மேல எவ்வளோ தூரம் பழிய போட்டீங்க கொஞ்சம் கூட யோசிக்காம. நான் இந்த மாரி பண்ணியிருப்பேனா, பண்ணியிருக்க மாட்டேனா கூட ஒரு நிமிஷம் யோசிக்கவே இல்லையே. நீங்களா அப்படி பேசுறப்போ நான் பேசல என்ன தப்பு இருக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்துட்டு சுகன்யாக்கு ஒரே சந்தோஷமாயிருது. இப்போவாவது உங்களுக்கு இவங்கள பத்தி தெரிஞ்சுதேங்க. இத்தன நாளா நீங்க வந்துட்டு எதுவுமே பேசாம இருக்கங்காட்டி தான் தலையில மொளகா வச்சு அரைச்சுட்டு இருந்தாங்க. இனிமேல் நான் எதுவும் கவலைப்பட போறதில்ல. எல்லாத்துக்கும் இனிமேல் நீங்களே பேசிருவீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இங்க பாரு சுகன்யா, நான் எல்லாத்துட்டையும் எதிர்த்து பேசணும்லாம் நெனச்சு பேசல. அக்கா இங்க பாரு உன் மனசு கஷ்டப்படுற மாரி ஏதாவது நடந்திருந்தாலோ, பேசியிருந்தாலோ மன்னிச்சிடு. ஆனா இது வந்து இந்த கடை ஆரம்பிச்சது எனக்கு என் கண் எனக்கு என்ன என்னை அறியாம நடந்த விஷயம்.
விஷயம். அதேபோல இந்த பணத்தெல்லாம் நான் திருடவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சும்மா பணத்த காணோம்னு சொல்லிட்டு என் மேல வந்து வீண் பழிய போடாதீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்ப கதிர் வந்துட்டு, அம்மா இங்க பாரும்மா என்ன நடந்ததுன்னே தெரியாம தேவையில்லாம மாமாட்ட வந்து இப்படிலாம் நம்ம வம்புல சண்டையில இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நானும் உங்க அப்பா என்னமோ சண்டைக்கு ஆள் இல்லாத மாரி இவன்ட்ட வந்து சண்டைக்கு நின்னுட்டு இருக்கிற மாரி நீயும் பேசுற. பணத்த காணோம்னு தானே மனுஷன் கேட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே சரவணன்ட்டு, அப்ப நான் தான் அப்படி சொல்றேன்லப்பா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்னடா இப்போ உன் மாமன்கிட்ட போய் எதுவும் நான் பேசக்கூடாது அப்படித்தானே? நீயும் அதானே சொல்ல வர? அப்பா அப்படி நான் சொல்ல வரலப்பா. அந்த பணத்த காணோம்னா மத்தவங்கள எல்லாத்தையும் நம்ம கேட்டு விசாரிச்சுக்கலாம்ப்பா. டைரக்ட்டா மாமாவோட வந்து கேட்கறது தப்பா இருக்குதுப்பா. அவரு தான் நம்ம கடைய விட்டே போயிட்டாருல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆமாண்ணா இந்த பணம் தீபாவளிக்கு முன்னாடியே குடுத்தது. இவன் கடை ஆரம்பிச்சு 2 நாள் தான் ஆகுது. இந்த பணம் வந்து கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேல ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்ப வந்து அதனால அவன் அங்க தானே இருந்தான். அதனால தான் நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம எல்லாருமே கடையில இருக்கிறோம்லப்பா. மாமா மட்டும் போயி இப்படி நம்ம காரணம் கேட்கறது தப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னடா பேசிட்டு இருக்கிற நீ? தெரிஞ்சு தான் பேசுறியா நீ? அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, ஆமாம்ப்பா வாங்க உள்ள போலாம். பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே சக்திவேல் வந்துட்டு, பாத்தியாடா அவங்க வீட்டாளுகளே எவனாவது திருடி வச்சிருந்திருப்பானுங்களா இருக்கும். அது தெரியாம இங்க வந்து இவன் காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்கிறான். அவன் பையன் பேசுறதுலே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பாரு எங்க வீட்டாளுகள திருட்டாளு அது இதுன்னு சொன்னீன்னா பாரு. நீ தான் நீ பெத்து வச்சிருக்கிற பையன் ஒரு அவன் ஆள் கடத்தக்காரன். இதான் உன் தம்பி கூடவே இருந்து குழிய பறிச்சிருக்கிறான். உங்க குடும்பத்துல இருந்து தான் இது மாரி ஆளுகளா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பாரு அப்புறம் உன் பையன் இப்ப சொல்லிட்டு இருக்கிறான்ல வா உள்ள போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்? வெளில வச்சு சொல்ல முடியாம தானே உள்ள வா உள்ள வான்னு கூப்பிடுறான். என்னன்னு அவன்கிட்டயே கேளு. அப்ப அவனுக்கு பதில் தெரியுங்காட்டி தானே உள்ள வா உள்ள வான்னு கூப்பிடுறான் அப்படின்னு சொல்றாங்க. டேய் நீ ஒருத்தன்டா தேவையில்லாம கொஞ்சம் அமைதியா இருடா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பேசுறாங்க. அப்பா நான் சொல்றத நீங்க கேளுங்கப்பா இந்த ஒரு தடவ. தயவுசெய்து வாங்கப்பா. அந்த பணத்த பிரச்சனையா போய் மாமாட்ட கேட்காதீங்க. மாமாவுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. கேட்டுக்கோ. மாமாவுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாரு. அப்பன்னா சம்மந்தப்பட்டவங்க யாருன்னு சொல்லிட்டு உன் பையனுக்கு தெரியும். அத போய் நீ ஃபர்ஸ்ட்டு கேளு. அத விட்டுட்டு இங்க வந்து காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்காத. டேய் உன் பையன் உங்க அப்பன கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு உடனே சக்திவேல் வந்து கோவமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்துட்டு சரவணன் வந்துட்டு பாண்டியன் அப்பா வாங்கப்பா உள்ள பேசிக்கலாம். நான் சொல்றேன் வாங்கப்பா வாங்கப்பான்னு கூட்டு போறாங்க. உள்ள போனோனே என்னடா யார்ரா எடுத்தாங்க இந்த பணம்? அப்பா எடுத்துட்டாங்க தான்ப்பா. ஆனா செலவுக்கு வேணும்னு எடுத்துருக்கிறாரு. என்கிட்ட முன்னாடியே சொன்னாருப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இல்லப்பா மயிலோடைய அப்பா தான்ப்பா எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோனே மயில் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. ஏன் மயில் இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. ஏன் வாயவே தொறக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. இல்லைங்க அத்த அந்த பணம் தான் இந்த பணமான்னு எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே வந்துட்டு சரவணன் என்ன பண்ணி தொலையுதுன்னு சொல்லிட்டு, ஆமாப்பா அவர் வந்து பணம் எடுத்தாருப்பா. ஆனா திரும்ப குடுத்துறேன்னு சொன்னாரு. ஆனா அவர் திரும்ப வைக்கலைங்கிறது நான் மறந்துட்டேன். உங்ககிட்டயும் சொல்ல மறந்துட்டேன் அப்படிங்கிற மாரி வந்து பழிய தூக்கி அவர் மேல போட்டுக்கிறாரு. இத பார்த்துட்டு வந்துட்டு உடனே வந்துட்டு தங்கமயிலு பரவாயில்லையே மாமா நமக்காக சப்போர்ட்டும் பண்றாரு. எப்படியோ சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா மாமா, ஆமா மாமா. அன்னைக்கு எடுத்தாரு. என்கிட்ட கூட சொல்லிட்டு தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் இவர்கிட்ட சொன்னாரு. பணத்த திரும்ப குடுக்குறேன்னு சொன்னாரு. ஆனா அந்த பணத்த இன்னும் குடுக்கல தான். எனக்கு தெரிஞ்சு அவர் இன்னும் குடுக்கலப்பா. நான் வேணா கேட்டு சொல்லட்டுமா மாமா அப்படின்னு சொல்றாங்க. ஏம்மா இதுல இவ்ளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. அவங்களுக்கு நமக்கு ஆகவே ஆகாது. இப்ப ஏற்கனவே வந்துட்டு பழனி வேற கடை ஆரம்பிச்சுட்டான்னு பிரச்சனை போயிட்டு இருக்குது. இந்த சமயத்துல இவ்வளோ நடந்துட்டு இருக்கிறப்ப நீ வாய் தொறந்து சொல்ல மாட்டியா? ஏன்டா சரவணா தெளிவில சொல்ல வேண்டியது தானே. எங்கப்பா சொல்ல விட்டாரு. அதுக்குள்ள தான் அப்பா வெளியில போய் சண்டை போட போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க வேற தேவையில்லாம வெளியில போய் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க வேண்டாம்னு தான் நானும் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் சொல்றாரு. இத கேட்டு வந்துட்டு பாண்டியன் வந்துட்டு, டேய் உங்கனால தான்டா எனக்கு அவமானமேடா. முன்னாடியே சொல்ல மாட்டியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து ரொம்ப திட்டிட்டு உள்ள போயிடுறாரு.